வணக்கம். 1995 குருதி புனல் அப்படிங்கிற படம் வந்தது. இது ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக் தான். திரைக்கதை வசனம் கமல் அருமையாக எழுதியிருக்காரு. சி ஸ்ரீராம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதி அப்பாஸ் அப்படிங்கிற 2 பேரும் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஆதிக்கு திருமணமாகி மனைவி சுமித்ரா இருக்காங்க. 5 வயசில் மகன் இருக்கான். அப்பாஸுக்கு மனைவி ஜீனத்து, 11 வயசில் ஒரு மகள் இருக்கா. 2 பேரும் குடும்ப நண்பர்களும் கூட. ஒரு தீவிரவாத கூட்டம் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி வெடிகுண்டு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதியும் அப்பாஸும் முழு மூச்சா இந்த ஆபத்தான பணியில் சீக்கிரட்டாக இயங்க போகிறாங்க. புதுசாக இப்போ தான் போலீஸ் ட்ரைனிங் எடுத்து முடித்து வந்த 2 இளைஞர்களை அவங்களுடைய உண்மையான பெயரை மறைச்சி மகேஷ், சிவா அப்படின்னு பெயர்களை வச்சுக்கிட்டு அந்த தீவிரவாத கூட்டத்துக்குள் பழக விடுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ரகசிய உளவாளிகளாக அந்த தீவிரவாத கூட்டத்துக்குள்ள மகேஷும் சிவாவும் உலா வந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட பெயர்கள் இதில் குறிப்பிடப்படாது. இந்த செயலுக்கு, இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் தனுஷ் என்ற குறியீடே பயன்படுத்தப்படும். 1 வருடமாக அந்த தீவிரவாத கூட்டத்துக்குள்ளே செயல்பட்டு மகேஷும் சிவாவும் அந்த கூட்டத்துடைய பெரும் நம்பிக்கையை பெற்றுட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி மகேஷ் வந்து ரேடியோ கருவி மூலம் ஆதியை தொடர்பு கொண்டு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்துக்கு யாரோ ஒரு டெரரிஸ்ட்டு முக்கியமான புள்ளி ஒரு ஆள் வர இருப்பதாக செய்தியை தெரிவிக்கிறான். ஆனால் திடீர்னு வந்த உபதலைவன் நரசிம்மன் வந்து மகேஷ் யார் கூடயோ ரேடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மகேஷை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனால் மகேஷ் எந்தவித விஷயத்தையும் கசிய விடாமல் சயனைடு குப்பியை சாப்பிட்டு உயிரை விட்டு இறந்து போயிடுறான். ஆனால் மகேஷ் இறக்கிறதுக்கு முன்பு தனுஷ் என்று ஏதோ சொன்னதை மட்டும் உபதலைவன் கேட்டுட்டதுனால தனுஷ் அப்படிங்கிற உளவாளி தங்களுடைய தீவிரவாத கூட்டத்துக்குள் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் நினச்சிக்கிறான். இங்கே செய்தி கிடைச்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸான ஆதியும் அப்பாஸும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாதாரண உடையில் போய் முற்றுகையிட்டு கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கியுடன் சந்தேகப்படும்படியாக காரில் வந்த அந்த தீவிரவாத குழுவை சுட்டு பிடிக்கும்போது அந்த தீவிரவாத குழுவின் டிரைவர் மட்டும் உயிருடன் பிடிபடுகிறான் போலீசாரிடம். நல்ல வேளை தீவிரவாத குழுவுடைய டிரைவரை பிடிச்சாச்சு, அவன் மூலமாக ஏதாவது குழு பிடிபடும் அப்படின்னு ஆதி காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க துரை அப்படிங்கிறவர் லஞ்ச பணத்துக்காக இந்த தீவிரவாத கூட்டத்துக்கு மறைமுகமாக உதவி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர் தமிழ்நாடு வர இருந்தார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் முழு மூச்சாக நடந்துக்கிட்டு வருது. தலைமை போலீஸ் அதிகாரி ஸ்ரீனிவாசன் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆதி அப்பாஸுக்கு தீவிரவாத கூட்டத்துக்குள்ளே இப்போ உளவாளியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க சிவா மூலம் மேலும் ஒரு செய்தி வருது. அந்த மத்திய அமைச்சரை தீவிரவாத குழுக்கள் சுட்டு கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அது. மிகுந்த பாதுகாப்பு மத்தியில் தூரத்திலிருந்தே சுடக்கூடிய ராக்கெட் லான்ச்சர் கன் மூலம் மத்திய அமைச்சர் சுடப்பட்டு இறந்தும் போயிடுறாரு. தீவிரவாதத்தை ஒடுக்க முடியாதா அப்படின்னு நாடே கலவரப்படுது. போலீஸ் ஆஃபீஸர் டிசி ஆதி தன் உயிரை பணயம் வைத்து மத்திய அமைச்சரை சுட்டவனை உயிரோடு பிடிக்கிறார், விசாரிக்கிறார். அவன் பெயர் அஜய் அப்படின்னு தெரியுது. தன்னுடைய செயலுக்காக அஜய் இப்போ வருந்துறான். அந்த அஜய் ஒரு காலத்தில் இராணுவத்தில் பணிபுரிஞ்சது தெரியுது. சூழ்நிலையாலும் பணத்துக்காகவும் சமூக விரோத கூட்டத்துக்குள் வேலை சேர்ந்து விட்டதாக அஜய் வருத்தப்பட்டான். அந்த அஜய் கிட்ட ஏற்கனவே பிடிப்பட்ட டிரைவரின் ஃபோட்டோவை காட்டி இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆஃபீஸர் ஆதி விசாரிக்கிறாரு. அப்போ அஜய் சொல்கிறான், இவன்தான் பத்ரி. இந்த தீவிரவாத கூட்டத்தின் தலைவனே இந்த பத்ரி தான். இவனுக்கு மேலே உயர்மட்டத்தில் இந்திய அளவுலையும் உலக அளவிலும் பல குழுக்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு வருது. இந்த பத்ரி தான் இங்கே தலைவன். உபதலைவன் நரசிம்மன் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்கிறான் அஜய். குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கொடுத்து அஜயை கொன்னிடுறான் சப் இன்ஸ்பெக்டர் துரை. இப்போ தீவிரவாத தலைவன் பத்ரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்ரியை பலமாக அடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஆஃபீஸர் ஆதி. பத்ரி எந்த விஷயத்தையும் கசிய விடலை, அமைதியே காத்துக்கிட்டு இருக்கான்.
பத்ரிக்கு அங்கே உதவுறது சப் இன்ஸ்பெக்டர் துரை இல்லையா, அந்த விஷயம் பாவம் ஆதிக்கு தெரியலை. தீவிரவாத தலைவன் பத்ரிக்கு மயக்க மருந்து கொடுத்து உண்மை கண்டறியும் சோதனையை மேற்கொள்ளப்படுது. அப்போ பத்ரி உளறிக்கிட்டு இருக்கான். மிகவும் நேர்மையானவர் அப்படின்னு கருதப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரி ஸ்ரீனிவாசன் தான் பத்ரி கூட்டத்துக்கு சில வருடங்களாக உளவாளியாக செயல்பட்டு வர்றத சொல்லிடுறான் பத்ரி. உயர் போலீஸ் அதிகாரி ஸ்ரீனிவாசன் கட்டாயத்தின் பேரில் உளவாளியாக செயல்பட்டு வர்றது கடைசியில் புரியுது ஆதிக்கு. ஆனால் ஸ்ரீனிவாசன் எந்த விஷயத்தையும் கசிய விடாமல் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து போயிடுறாரு. நிலைமை இன்னுமே மோசமாயிடுது. தன்னை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பத்ரி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கான். ஆதி அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஆதியுடைய 5 வயசு மகனை குறி வச்சு துப்பாக்கி சூடு நடக்குது. இதையெல்லாம் நடத்துறது தீவிரவாத கூட்டத்தின் உபதலைவன் நரசிம்மன் தான். ஆதியின் மகன் மயிரிழையில் உயிர் தப்புறான். ஆதிக்கு இப்போ பயம் தொற்றிக்குது. ஆதிக்கு தன் குடும்பத்தை இழந்துடுவோமோ அப்படின்னு பயம் வந்துடுது, பதட்டம் ஏற்படுது. உடன் பணிபுரிந்து வரும் அப்பாஸிடம் கூட எதையும் தெரிவிக்காமல் அந்த தீவிரவாத தலைவன் பத்ரிக்கு இப்போதைக்கு உதவ முற்படுகிறார் ஆதி. அதன்படியே பத்ரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் துரையை சுற்று கொண்டுட்டு பத்ரி ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிடுறான். தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்துடுறான். ஆதியை கண்ணையும் கட்டி பத்ரியின் கூட்டம் ஒரு சமயத்தில் அழைச்சிக்கிட்டு போய் போலீஸின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விசாரிக்கிறது. அப்போ நண்பன் ஆதியின் நடவடிக்கைகளின் மாற்றத்தினால் சந்தேகத்தின் பேரில் ஆதியை பின்தொடர்ந்து செல்கிறார் அப்பாஸ். இப்போது அப்பாஸும் ஆதியும் பத்ரியிடம் மாட்டிக்கிறாங்க. பத்ரி கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் நடவடிக்கைகளை இங்கிருந்து வேறு யாரோ உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது யாருன்னு காட்டி கொடுத்துட்டீங்களா உங்களை நான் விட்டுடுவேன் அப்படின்னு கையை கட்டி வைத்து 2 பேரையும் அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் பத்ரி. வேறு வழி இல்லாமல் ஆதியையும் போலீஸ் உளவாளியான சிவாவையும் காப்பாற்ற நான் தான் அந்த உளவாளி தனுஷ் அப்படின்னு பொய்யா ஒப்புக்கிறாரு அப்பாஸு. அப்பாஸை பத்ரி கொலை செஞ்சிடுறான். தனக்கு உளவு சொல்ல உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு ஆதியை திருப்பி அனுப்பி வைக்கிறான் பத்ரி. போலீஸ் உளவாளி சிவாவிடமிருந்து ஆதிக்கு ஒரு செய்தி வருது. தலைவன் பத்ரியையும் அவனது உபதலைவன் நரசிம்மனும் 2 பேரும் ஆல் இண்டிய தீவிரவாதிகள் மீட்டிங்குக்கு ராஜஸ்தானுக்கு போக இருப்பதாகவும், அதன் காரணமாக அந்த உபதலைவன் நரசிம்மன் தன்னுடைய மனைவியை குறிப்பிட்ட இடத்துல போய் சந்திக்க போயிருக்கான் அப்படின்னும் சிவா செய்தி சொல்கிறான். உபதலைவன் நரசிம்மனை கொலை செஞ்சிட்டா அந்த கூட்டத்தின் உபதலைவனாக தான் முன்னேற முடியும் அப்படின்னு சிவா சொல்லிக்கிறான் ஆதிக்கிட்ட. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆதி சிவா சொன்னபடியே மனைவியை சந்திக்க சென்ற உபதலைவன் நரசிம்மனை சுட்டு கொண்டுட்டாரு. இப்போ சிவா அந்த தீவிரவாத தலைவனின் உபதலைவனாக பத்ரிக்கு பக்கத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஆதி பத்ரியை சந்திக்க போகிறான். அதே நேரத்தில் இங்கே வீட்டில் ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தீவிரவாத சுரேந்திரனை ஆதியின் மனைவி சுமித்ரா ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அவன் துப்பாக்கியே எடுத்து அவனை சுற்று கொண்டுட்டாங்க. பத்ரி ஆதிக்கிட்ட கேட்குறான், என்னுடைய உபதலைவன் நரசிம்மன் தன்னுடைய மனைவியை சந்திக்க போகிறாரு அப்படின்னு போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் சந்திக்க சென்ற இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? எப்படி நரசிம்மனை கொலை செஞ்சாங்க? அப்படியானா வேறு யாரோ ஒரு உளவாளி இன்னமுமே எங்கள் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு பத்ரி ஆதியை கேள்வி கேட்கும்போது, அந்த சமயத்தில் ஆதி சமயோகிதமாக சிந்தித்து சிவாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் அந்த உளவாளி தனுஷ் தான் அப்படின்னு ஆதி பத்ரி கிட்ட சொல்கிறாரு. பத்ரிக்கு கடும் கோபம் ஏற்படுது. ஆதியை கொலை செய்ய முற்படும்போது ஆதி பத்ரியை பதிலுக்கு அடித்து கொலை செய்யவும் செஞ்சிடுறாரு. இப்போ தலைவனான பத்ரி இறந்து போயிடுறான். ஆதி சிவாவிடம் கேட்டுக்கொண்டார். அதன்படியே வேறு வழியில்லாமல் உளவாளியான சிவா போலீஸ் ஆஃபீஸரான ஆதியை சுட்டு கொன்றுவிட மற்ற தீவிரவாத கூட்டத்தில் இருக்கும் குழு முழுதும் உள்ளே அறைக்குள்ளே அறையை உடைத்து கொண்டு வரவும் சிவா, நான் தான் இனி தலைவன், நம்முடைய தலைவன் பத்ரியை கொலை செய்த ஆதியை நான் தான் சுட்டு கொன்றுவிட்டேன் என்று
பிரகடனப்படுத்தி அறிவித்து கொள்கிறார். இனி சிவா அந்த குழுவுக்கு தீவிரவாத குழுவுக்கு தலைவனாக இருந்து இந்திய அளவிலும் உலகளவிலும் செயல்பட்டு வரும் தீவிரவாத குழுவை பிடித்து போலீசிடம் ஒப்படைக்க உதவி செய்வார் என்று நம்புவோம். இப்படியாக அந்த கதை முடிந்தது. அமுதா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி.